ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டீமில் எக்கச்சக்கமான நல்ல பிளேயர்ஸ், ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா இருந்துமே, நல்லா ஃபார்மில் இருந்துமே சில வீரர்களை வந்து நம்ம ஒதுக்கி ஆகணும், பெஞ்சில் தான் வந்து உட்கார வச்சாகணும். அந்த மாதிரி வந்து கம்பீர் வந்து சில கடினமான முடிவுகள்லாம் வந்து எடுத்துருக்காராம். ஒரு 4 வீரர்களுக்கு வந்து ஆசிய கோப்பை தொடரில் வாய்ப்பு வந்து இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இத்தனைக்கும் விராட் கோலி, ரோஹித் சர்மா கிடையாது. அவங்க இல்லாமலே இப்போ டீமில் அந்தளவுக்கு வந்து டஃப் போயிட்டுருக்கு. அந்த ஓரங்கட்ட போகிற 4 பிளேயர்ஸ் வந்து யார் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மட்டும் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவும் பாகிஸ்தானும் 3 முறை மோதுவதற்கான வாய்ப்பு வந்து உண்டாகும். 3 முறை மேட்ச் நடந்து 3லையுமே நம்ம ஜெயிச்சோன்னா வேறு மாதிரி ஒரு செலிப்ரேஷனாக அது வந்து இருக்கும். ஸோ எப்படி அதற்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பற்றியும், ஃபைனலாக ஆர்சிபி வீரர் ஒருத்தர், ஆர்சிபி அணி வந்து கப்பு ஜெயிப்பதற்கும் சரி, இதற்கு முன்னாடி நடந்த சீசன்லையுமே ஒரு சமீப காலமாக ஆர்சிபி அணிக்கு வந்து பவுலிங்கில் பெரிய ஒரு தூண் மாதிரி இவர் வந்து இருந்துகிட்ருக்காரு. இப்போ இவர் வந்து ஆட முடியாத ஒரு சூழல் வந்து உண்டாயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த இங்கிலாந்து தொடர் முடிஞ்ச பிறகு ஒரு மாதம் வந்து ரெஸ்ட்டில் வந்து இருக்காங்க பிளேயர்ஸ் எல்லாருமே. அடுத்ததாக செப்டம்பர் 9ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து ஆசிய கோப்பை தொடர் வந்து தொடங்குது. இப்போ இதில் வந்து நீக்கப்பட போகிற வீரர்கள் யார் யார் அப்படின்னா, அபிஷேக் சர்மா இப்போதைக்கு வந்து ஐசிசி T20 பேட்ஸ்மேன்கள் தரவரிசை பட்டியலில் உலகின் நம்பர் 1 வீரராக அபிஷேக் சர்மா தான் வந்திருக்காரு. பவர் பிளேயில் எதிரணி பந்து வீச்சை வந்து துவம்சம் பண்ணிடுவார். அதிரடியாக ஆடுறாரு, நல்ல ஆவரேஜும் வச்சுருக்காரு. அதேமாதிரி சேம் டைம் வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து வச்சுருக்காரு. இது வரைக்கும் 17 சர்வதேச T20 போட்டியில் ஆடியிருக்காரு. 2 செஞ்சுரி உட்பட 193.8 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டோடு வந்து ஆடியிருக்காரு. ஓவராலாக அந்த 17 போட்டியில் சேர்த்து 535 ரன்களை வந்து குவிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு வீரரை வந்து எப்படி வந்து தூக்க முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். தூக்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா கம்பீர் இப்போ வந்து புதுசாக சுமன் கில்லை T20 ஃபார்மேட்டுக்குள்ளே கொண்டு வராரு. கில்லு மட்டும் ODI டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்தார் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. பட் கில் என்ன பண்ணுறாருன்னா 3 ஃபார்மேட்லேயே ஆடுறதுக்கு ரொம்ப துடிப்போடு இருக்காரு. அதனால T20க்குள்ளே அவர் உள்ளே வராரு. அவர்கிட்ட வைஸ் கேப்டன் பதவியும் கொடுக்க போகிறாங்க. கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவ் தான், வைஸ் கேப்டன் வந்து சுமன் கில். அப்போ வந்து வைஸ் கேப்டனாக இருக்க ஒரு பிளேயர் வந்து தூக்க முடியாது. ஏன்னா ஸ்கை வந்து 1-2 ஓவர் களத்தில் இல்லைன்னா கில்லு தான் மேட்சை கவனிக்கணும். அப்போ கில்லுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தாகணும். கில்லு வந்து டாப் ஆர்டரில் தான் ஆடக்கூடிய பேட்டர். அப்போ கில்லுக்கு பதிலாக வந்து ஒரு ஃபினிஷரையோ இல்லை மிடில் ஆர்டரில் ஆடக்கூடிய பேட்டரையோ ஒரு பவுலரையோ தூக்க முடியாது. டாப் ஆர்டரில் இருக்க யாரோ ஒருத்தர் தான் தூக்கி ஆகணும். அதில் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் பேட்டராக வராரு. அப்போ வந்து சாம்சன் வந்து தூக்க முடியாது. அப்போ வேறு வழியே இல்லாமல் நல்ல ஃபார்மில் இருந்த போதிலுமே கூட அபிஷேக் சர்மா வந்து தூக்க போகிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா ரிங்கு சிங். இவர் வந்து நம்ம யாஷ் தயால் ஓவரில் இவர் பண்ண சம்பவம் அப்படிங்கிறது வேறு மாதிரியான ஒரு சம்பவம். கடைசி 5 பந்தில் 5 சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டார். அதனால தான் ரிங்கு சிங் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆனார். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கெரியர் கிராஃப் வந்து அப்படியே கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் ரொம்ப புவராக தான் இவருடைய ஃபார்ம் வந்து இருக்குது. இது வரைக்கும் 13 சர்வதேச T20 போட்டியில் ஆடி இருக்காரு. வெறும் 130 ரன்களை மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 16.25 தான் இவருடைய ஆவரேஜ் வந்து இருக்குது. அதேமாதிரி இப்போ நடந்து முடிந்த IPL தொடர்லையுமே இவர் அந்தளவுக்கு வந்து ஃபார்மில் இல்லை. பெருசாக வந்து ஒரு ஹிட்டிங் இவர்கிட்ட வந்து இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தூக்க போகிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து ஃபினிஷிங் லைனப்பில் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆசிய கோப்பை தொடரில் ஹர்திக் பாண்டியா வந்து பிரதானமான ஒரு ஆல்ரவுண்டராக அவர் வந்து இருக்க போகிறாரு. பட் பாண்டியாவை தாண்டி பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் இருக்கார், சிவம் தூபே வந்து இருக்கார். அக்சர் பட்டேலுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. குருணால் பாண்டியாவுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு யோசிக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஓரளவு ஃபினிஷிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க தான், ஆல்ரவுண்டர் பிளேயர்ஸ். அப்படி இருக்கிறப்ப ரிங்கு சிங் வந்து பேட்டர் மட்டும்தான். அதனால் அவரையும் வந்து தூக்க போகிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா முகமது ஷமி. அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளராக இருந்த போதிலுமே கூட இவர் வந்து கடைசியாக இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடரில் தான் வந்து ஆடினார். IPL 2025 இவருடைய பவுலிங் வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து கிடையாது. அதனால் வந்து இவருடைய இடம் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அதேமாதிரி பவுலிங்கில் டோட்டலாக சீனியர்ஸை வந்து ஓரம் கட்டுறாரு கம்பீர். இப்போ பும்ராவுமே வந்து இன்ஜரி ஆகிருக்காரு. அதனால் பும்ரா வந்து ஆட மாட்டார். அதனால் வந்து யங் பிளேயர்ஸை வச்சு தான் வந்து டீமை வந்து டெவலப் பண்ணுறாங்க. இப்போதைக்கு வந்து நம்ம சிராஜ் வந்து கண்டிப்பாக இருப்பார் பிளேயிங் 11ல். ஹர்ஷ்தீப் சிங்கும் பிளேயிங் 11ல் கண்டிப்பாக வந்து இருப்பார். அடிஷ்னலாக வந்து ஹர்ஷித் ராணா உள்ளே வந்து வரலாம். மயங்க் யாதவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பட் அவர் வந்து இன்னும் காயத்துலேருந்து சரியாகி வரல. அதனால் இப்போதைக்கு வந்து ஹர்ஷித் ராணா தான் உள்ளே வருவார். அப்போ யங்ஸ்டர்ஸ் கையில் தான் வந்து பவுலிங்கை வந்து கம்பீர் கொடுக்குறாரே தவிர சீனியர்ஸை ஓரம் கட்டுறாரு. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா KL ராகுல் வந்து இங்கிலாந்து தொடரில் சிறப்பாக வந்து ஆடிருக்காரு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலுமே வந்து ராகுலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ODI டெஸ்ட்டுக்கு வந்து ஓகே. T20 பொறுத்த வரைக்கும் வந்து பெருசாக அவர்கிட்ட ரெக்கார்டு வந்து கிடையாது. IPL தொடர்லையுமே ராகுல் 50லாம் அடிப்பார். ஆனால் கம்மியான பந்தில் அடிக்க மாட்டார், ரொம்ப அதிக பந்து எடுத்துக்கிட்டு அடிப்பார். T20 ஃபார்மேட்டில் அது வந்து செட் ஆகாது. ஆமை வேகத்தில் தான் ராகுல் வந்து பேட்டிங் பண்ணுவார். இன்னொரு புறம் வந்து இப்போதைக்கு விக்கெட் கீப்பர் பேட்டர்னு பார்த்தா சஞ்சு சாம்சன் முதல் ஆளாக இருக்கார். பேக்கப்புக்கு துருவ் ஜோரல் வந்து இருக்கார். இன்னொரு புறம் பண்ட்டு இல்லை. அவர் இருந்திருந்தார்னா
அவரும் வந்து பேக்கப்புக்கு இருந்திருப்பார். அவர் இப்போ இன்ஜரி ஆகிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப 3ஆவதாக ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டராக வந்து திரும்ப கேஎல் ராகுலை உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அதனால் ராகுலையும் வந்து ஓரம் கட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் 3 முறை மோதுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து நம்ம இந்தியா பிரிவில் தான் பாகிஸ்தானும் வந்து இருக்காங்க. அப்போ வந்து இந்தியா வந்து நம்ம கூட இருக்கக்கூடிய 3 அணிகள் கூட ஒரு முறை வந்து மோதுவாங்க. அப்போ வந்து பாகிஸ்தான் கூட அந்த லீக் சுற்றுலே வந்து இந்தியா ஒரு முறை வந்து மோதிடுவாங்க. அடுத்து வந்து சூப்பர் 4 சுற்று 2 பிரிவிலையுமே முதல் 2 இடத்த பிடிக்கக்கூடிய டீம்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த சுற்றுக்கு வந்து வருவாங்க. நம்ம பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம் இந்த 4 டீம் தான் இருக்காங்க. ஓமன், ஐக்கிய அரபு அமீரகத்தை கண்டிப்பாக பாகிஸ்தான் தோற்கடிச்சிருவாங்க. அப்போ இந்தியா, பாகிஸ்தான் 2 அணிகளும் தான் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ சூப்பர் 4க்கு இந்தியா வந்துட்டாங்க, பாகிஸ்தானும் வந்துட்டாங்கன்னா திரும்ப சூப்பர் 4 சுற்றில் இந்தியா, பாகிஸ்தான் கூட ஒரு முறை வந்து மோதுவாங்க. அந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்னா இப்போ லீக் சுற்றில் செப்டம்பர் 14ஆம் தேதி இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுவாங்க. சூப்பர் 4க்கும் இந்தியா, பாகிஸ்தான் வந்துட்டாங்கன்னா செப்டம்பர் 24ஆம் தேதி இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஒருபடி மேலே போய் ஃபைனலில் இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்துட்டாங்க அப்படின்னா 2 பேரும் மோதுவாங்க. அப்போ வந்து 3 முறை இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுவதற்கான வாய்ப்பு வந்து இந்த ஆசிய கோப்பை தொடரில் வந்து இருக்குது. அந்த மாதிரி நடந்து 3 முறை நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா வேறு மாதிரி ஒரு சம்பவமாக அது வந்து இருக்கும். இது வரைக்கும் வந்து இந்த ஆசிய கோப்பை தொடரில் வந்து வின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் கடைசியாக 2023 நடந்துச்சு. 16 முறை வந்து நடந்திருக்கு. இந்த 16 முறையில் 8 முறை வந்து நம்ம இந்தியா தான் வந்து ஜெயிச்சிருக்கோம். அதுமாரி இப்போ இந்தியாவுக்கு அடுத்து பாகிஸ்தான் ரெக்கார்டு வச்சுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கம்மி தான். ஸ்ரீலங்கா வந்து 6 முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2 முறை மட்டும்தான் பாகிஸ்தான் ஆசிய கோப்பை தொடரில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 2மே வந்து ரொம்ப பழசு. ஏன்னா ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் ஜெயித்தது வந்து 2000 வந்து ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் 2012 வந்து ஜெயித்தாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ அடுத்து ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 2012க்கு பிறகு கிட்டத்தட்ட 5 முறை ஆசிய கோப்பை தொடர் நடந்திருக்கு. அதில் 3 முறை இந்தியாவும் 2 முறை பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்போ வந்து பாகிஸ்தானை விட இந்தியாவா ஸ்ரீலங்காவா அப்படிங்கிற ஒரு டஃப் தான் இந்த வரப்போகிற தொடரில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்த ஃபைனல் அப்டேட் பார்த்தோன்னா ஆர்சிபி வீரர் ஒருத்தர் மேலே வந்து ஒரு பாலியல் புகார் வந்து போயிருக்கு. யார் அவர் அப்படின்னா யாஷ் தயால். இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து பயங்கரமாக பால் போட்டு அதுவும் வந்து டெத் ஓவரு, 20வது ஓவரு, 19வது ஓவர்லாம் வந்து சிறப்பாக பால் போட்டு ஆர்சிபி அணியை வந்து ஒரு டைமும் வந்து யாஷ் தயால் வந்து ஜெயிக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கார். குறிப்பாக அந்த ரிங்கு சிங் வந்து ஒரு சம்பவத்தை பண்ண பிறகு திரும்ப கம்பேக் கொடுத்து யாஷ் தயால் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழலில் யாஷ் தயால் மேலே வந்து காசியாபாத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க. 5 வருஷமாக என்னை வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இப்போ வந்து ஏமாற்றிட்டாருங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த புகாருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரை சேர்ந்த 17 வயசு கிரிக்கெட் வீராங்கனை வந்து யாஷ் தயால் மேலே ஒரு பாலியல் வன்கொடுமை புகார் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கிரிக்கெட்டில் நல்ல எதிர்காலத்தை வந்து உருவாக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை காட்டி 2 வருஷமாக என்னை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காரு அப்படின்னு அந்த பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட விளைவாக முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச கிரிக்கெட் வாரியம் வந்து யாஷ் தயாலை லோக்கல் T20 லீக்ல ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 7 லட்சத்துக்கு வந்து கோரக்பூர் லைன்ஸ் அப்படிங்கிற டீம் இவர் வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ இவர் வந்து ஆட மாட்டார். இந்த புகார்கள் வந்து நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இவருடைய கிரிக்கெட்லேயே ஆட முடியாத ஒரு சூழல் வந்து இவர் மேலே உண்டாகலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நன்றி.